தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். கடகராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போதுமா? கடகராசி பாத்தீங்கன்னா குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம். டாப் கீர்ல போட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை கஷ்டம். 7-8 வருஷமா படாத பாடு கஷ்டம் பட்டது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கம். செவ்வாய் புதன் சனி சேர்க்கையில இருந்தாலும் இந்த செவ்வாயெல்லாம் 1 மாசம் 1.5 மாசத்துல அப்படியே வெளியே வந்துருவாருங்க. அப்ப நான் ஒரு 2 மாசம் தாக்கு பிடிங்க கடகம். இருந்தாலும் சனி நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு, நல்ல பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, பணவரவை கொடுக்கறாரு, அந்தஸ்தை கொடுக்கறாரு, பதவி உயர்வை கொடுக்கறாரு. கேது டிசம்பர்ல வருவார். அப்ப கொஞ்சம் ஜர்க்காகும். கடன் சார்ந்து சுமைகளை பின்காலத்திலங்கிற மாதிரி இந்த வருஷத்துல 6 மாசத்துக்கு மேல, இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த தமிழ் வருடத்துல 6 மாசத்துக்கு மேல கடனை மட்டும் சுமையாக்க கூடாது. நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு செலவுகளை இழுத்து விட்டுக்காது. அது தப்பு. அதை மட்டும் பண்ண வேண்டாம். கண்டிப்பா. மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. பின்தங்கி இருந்தவங்க கூட கொஞ்சம் நல்ல ஆர்வத்தோட உற்சாகமா காலையில நேரமா எந்திரிச்சு படிக்கக்கூடிய புத்திமதியெல்லாம் குரு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மந்த நிலையில இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. ஜூன் ஜூலைல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா மேம். இப்போ கணவன் மனைவி ஏதோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு இடையே எப்படி மேம் இருக்கு கடகராசிக்கு? இப்ப இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுடைய குழந்தைங்க இவங்களுக்கு நல்லா எப்பயுமே கடகத்துக்கு குழந்தை உண்டுங்க. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு குழந்தை, ஏன்னா குரு அங்க உச்சம் பெறாருங்க. புனர்பூஷ நட்சத்திரமும் அங்க இருக்கிறார். அதனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனா கடகத்துக்கு குருவே தன்னோட இடத்துல சுயச்சாரமா உட்காரும் பொழுது அவங்களுக்கு ஒரு உயர்வான விஷயம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுனால அந்த ஒற்றுமையே கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை கொடுத்துட்டாவே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. இப்ப பிரிஞ்சிருப்பாங்க, திடீர்னு நான் இதாயிட்டேன், கன்சீவ் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும், பேரண்ட்ஸே பெரியவங்க எல்லாம் விட்டு கொடுத்து சரி ஜாயின் பண்ணிடலாம், நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஒரு எண்ணங்கள் வந்துரும். அதனால ஏன்னா இந்த அன்பு பாசத்துல எதா இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு போயிருவாங்க. இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெளியூரோ அல்லது தனி குடித்தனமா வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு ஏற்படுத்தும். அதே போல இவங்களுக்கு பண வரவு, கடன் சுமை இதெல்லாம் எப்படி இருக்கும்? கடன் சுமை படிப்படியா குறையுங்க. பண வரவு நிறையவே இருக்கும். குபேரத்தன்மைன்னு சொல்லிட்டேன். குரு உச்சம் பெற்று வரும் பொழுது சின்ன சின்ன அவமானங்களை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குருவா வராரு பார்த்தீங்களா. அதனால அம்மா அப்பாவை விட்டு போயிட்டு கூட நம்ம வெளிநாட்டுல நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பணத்தை பொறுத்தவரை புலக்காட்டம் அப்படிங்கிறது இனிமேல் கடகத்துக்கு சூப்பருங்க. இப்ப கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தை ஓரளவுக்கு நிம்மதியா நல்லா கழிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பரிகாரம் எல்லா ராசிக்குமே உண்டுமா, கடகத்துக்கும் உண்டு. நீர்நிலையில இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. விநாயகர் வழிபாடு நல்லா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனாவே போதும். ஏன்னா ஒரு தெருவுல ஒரு விநாயகர் அரச மரமோ ஆலமரத்துக்கு அடியிலேயே இருக்கும். அரச மரம்னு ஞாபகம் வந்துச்சு. அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு அரச மரத்துக்கு இந்த அவிழ் நாட்டு சக்கரை போட்டு வழிபாடு எடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை எடுங்க, இல்லாட்டி வியாழக்கிழமை. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன தடைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா முழுமுதல்
கடவுள் விநாயகருக்கு விநாயகருக்கு தான் உண்டு. கண்டிப்பா. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துக்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? 80% தரலாம். கடகம் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா இப்ப இந்த 2 கட்சியில இருக்கிறவங்களாம் கூட கடகராசி தாங்க. நீயா நானானு அவங்களுக்கு தானே மக்கள் அலைமோதுறாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால வாக்கு பிரச்சனை. வாயில ஏதாவது சொல்லி அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. மத்தபடி வந்து மக்கள் ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடியது கடகம் நல்லாவே இருக்கு.